ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, இஞ்சி ஆம்லா ஜூஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை ப்ளஸ் பிசினஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே மளிகை கடைக்கு ரோஸ் மில்க் போடுறது, மோர் போடுறது, ரஸ்னா போடுறது, பெப்சி ஐஸ் போடுறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி சம்மர்ல சேல்ஸ் பண்ணக்கூடிய நிறைய பிசினஸ் ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். சம்மர் ஜூஸ் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க பாருங்க. நம்ம சேனலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அளவோடு நான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? நான் இங்கே பண்ணுற மாதிரி தான் நீங்களும் அங்கே பண்ணணும். உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஜூஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, 200% கரும்புச்சாறு மாதிரியே இருக்கும். 100% கிடையாது, அச்சசல் கரும்புச்சாறு மாதிரியே இருக்கும். நீ உங்கள் வீட்டில் தெரியாமல் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுங்க. கரும்புச்சாறு நம்பி தான் குடிப்பாங்க. புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை அப்படியே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு செல்ஃபாக சென்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் பிறகு பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் கண்டிப்பாக வருவீங்க. இப்போ நம்ம ஜூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துக்கிட்டா நெல்லிக்காய், சரிங்களா? நெல்லிக்காய், இஞ்சி, சீனி, சரியா? எல்லாமே மெஷர்மெண்ட் படி தான் சொல்ல போகிறேன். அங்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதே டேஸ்ட் வரும். கண்டிப்பாக பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு போங்க, சரிங்களா? பஸ் ஸ்டாண்டில் கடை இருக்குன்னா இஞ்சி ஆம்லா ஜூஸ்னு போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். இந்த வாக்கிங் போயிட்டு வரவங்கள கனெக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக பிஸ்னஸ் தான். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி ஜூஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள், சரியா? இப்போ வந்து இஞ்சி கரெக்டாக 24 கிராம், சரிங்களா? 1 கிலோவுக்கு 24 கிராம் இஞ்சி. நெல்லிக்காய் வந்து 1 கிலோவுக்கு 44 கிராம், சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே வராது, அப்படியே பண்ணுங்கள், சரியா? அப்புறம் வந்து சீனி வந்து 200 கிராம். 1 லிட்டர் பண்ண போகிறோம் இன்னைக்கு. 1 லிட்டருக்கு 200 கிராம். இந்த கவரோட வெயிட் வச்சதுனால கூட 2-3 கிராம் முன்ன பின்ன இருக்கும். கரெக்டாக 200 கிராம் சீனி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம நெல்லிக்காயும் இஞ்சியையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இஞ்சியையும் நெல்லிக்காயும் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம், சரியா? நல்லா கழுவிட்டு கொட்டை எடுத்து நெல்லிக்காய் அதையும் போட்டுட்டு இஞ்சியையும் நம்ம அரைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து அரைச்சாச்சு, சரிங்களா? இந்தளவு அரைச்சாலே போதும். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம இந்த இஞ்சி ஆம்லா, சரிங்களா, நெல்லிக்காயையும் இஞ்சியும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மிக்சரை வந்து நல்ல ஒரு நைஸாக இருக்க அரிப்பு, சரிங்களா? நல்லா நைஸாக இருக்கணும். ஃப்ரூட்ஸ்லாம் அரிப்பீங்களா, அந்த மாதிரி நைஸாக இருக்க அரிப்பில் அதை அப்படியே மாற்றுறோம். இப்போ மாற்றிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு அளவுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி, சரிங்களா? தண்ணி சேர்க்க போகிறேன். லைட்டாக மிக்ஸி ஜாரை ஃபஸ்ட்டு அலசி ஊற்றிக்கலாம். இப்படி இப்போ பேலன்ஸ் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்க்கணும். சேர்க்கும் போச்சில் அந்த நெல்லிக்காயிலையும் இஞ்சிலையும் வந்து சாறு வந்து அப்படியே ஜூஸாக உள்ளே இறங்கும். இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு, சரியா? 1 லிட்டரையும் நம்ம உள்ளே ஊற்றிட்டோம். ஊற்றின பிறகு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா, இந்த இதில் இருக்கிறது அப்படியே பல்ஜ் பண்ணும் போச்சில் அந்த சாறு எல்லாம் உள்ளே இறங்கிடும். ரைட், இப்போ நமக்கு ஜூஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, 200 கிராம் சுகர் சொன்னோம்ல, அந்த 200 கிராம் சுகரை அப்படியே உள்ளே சேர்க்க போகிறேன். கரெக்டாக 200 கிராம் தான். ஓகே, பார்த்துக்கலாம். 200 கிராம் சுகரை அப்படியே உள்ளே சேர்க்க போகிறேன். இப்போ இதை அப்படியே கிண்டி விட போகிறேன். சுகர் கரையை தட்டியும் அப்படியே கலக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு, சரிங்களா? அடியில் சீனியே இல்லை. இப்போ நம்ம ஜூஸ் ரெடி, சரிங்களா? இது உங்களுக்கு லுக்லேயும் சரி டேஸ்ட்லேயும் சரி கரும்பு சாறை மிஞ்சின டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவங்க ஒரு கிளாஸ் ஊற்றி காமிக்க பாருங்க. அப்படியே உங்களுக்கு கரும்புச்சாறு எப்படி இருக்கும் அந்த கலர் தான், அந்த டேஸ்ட் தான், எதுவுமே மிஸ் ஆகாது. அப்படியே உங்களுக்கு கரும்புச்சாறு தான். சரியா? நீங்கள் வந்து கெஸ்ட் வந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பார்க்குறவங்க கமர்ஷியலாக சேல்ஸுக்கு பண்ணுறவங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஜூஸ் ஷாப்பில் இந்த மாதிரி எங்கே மக்கள் கூடுதல் இடத்துல உங்கள் கடை இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட செலவு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? 200 கிராம் சீனி 10 ரூபா. சரிங்களா? நான் எடுத்த 20 கிராம் இஞ்சும் 40 கிராம் நெல்லிக்காவோட மொத்த ரேட்டுமே ஒரு 5 ரூபாய்க்குள்ள நின்றும். சரிங்களா? அதிகபட்சமாக வேணா ஒரு 10 ரூபா போட்டுக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க தண்ணி வேற, மிக்சிக்கு வேணா ஒரு 2 ரூபா போட்டுக்காங்க. செலவே கிடையாது. இது வந்து 300 ml கப்பு. சரிங்களா? ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஜூஸ் வந்து 180 ml கப்பில் தான் பெரும்பாலும் கொடுக்காங்க. நீங்கள் கப்பு 15 ரூபான்னு விற்றாலே போதும். பயங்கரமாக இருக்கும். 15 ரூபாய் 20 ரூபான்னு உங்கள் ஏரியாவுக்கு தக்கன நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். இதில் ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து ஒருவேளை இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைன்னா நெல்லிக்காயோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டுலையுமே ஒரு 5 கிராம் மைனஸ் பண்ணி 5 கிராம் கூட்டுங்க. இப்போ இஞ்சியோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குன்னா இஞ்சில் அப்படி லைட்டாக உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் அதிகமாக தெரியுது பிடிக்கல அப்படின்னா ஒரு 5 கிராம் ப்ளஸ் மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டேஸ்ட் கரெக்டாக வந்து சீட் ஆயிரும். வேற எந்த வித மாற்றமும் கிடையாது. ஈஸியாக பண்ணிடலாம். 1க்கு 2 டைம் பண்ணுங்க, இந்த ஜூஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையா இருக்குது. சம்மரில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரசனா போடுறது, ஜூஸ் போடுறது, ஐஸ் போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணிட்டேன். வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனுக்கு இதை கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க. பாருங்க, நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி நிறைய சின்ன சின்ன லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம சேனலில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரியான சின்ன சின்ன தொழில் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக யூஸ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு என்னது அதில் கான்செப்டோ அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதில் இருக்கிற ரிஸ்கையும் சொல்லிடுவேன், அதில் இருக்க ப்ளஸ்ஸையும் சொல்லிடுவேன். அதனால நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.